ஸ்ரீ கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரைக்கும் உண்டான மாத பலன்கள், அதாவது ஆனி மாதத்தினுடைய பலன்களை இப்போ பார்க்க வந்திருக்கோம். 32 நாட்கள் இப்போது சக்தி ஜோதிட குழு சார்பில் அடியேனாகிய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஐயா ஹரிஹர சர்மா 2 பேரும் இப்போது இந்த வருஷத்தினுடைய மாதமான ஆனி மாதத்தினுடைய பராபவ வருஷம் ஆனி மாதத்தினுடைய பலனை பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, மாற்றங்கள் என்னென்ன இருக்குது, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது, என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், என்னென்னைக்கு சந்திராஷ்டம நாட்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம வரிசைப்படுத்தி பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா சொன்னீங்க. நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் சூரியன் வரக்கூடிய மாதம் அப்படின்றது ஆனி மாதம். இந்த ஆனி மாதம் ஒவ்வொரு மாதத்துலையும் பார்த்தோம்னாக்க தமிழ் மாதத்தில் 28லேருந்து 32 நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தமிழ் மாதம் மொத்தத்தை கூட்டினோம்னாக்க கிட்டத்தட்ட 360 நாட்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் அதிகமான நாட்கள் கொண்டது அப்படின்றது ஆனி மாதம். ஆனி மாதத்தில் இருக்கிறது 32 நாள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மாதம் அப்படின்னு சொல்லலாமா, மிகப்பெரிய மாதம்னு சொல்லலாம். அடுத்தது நம்மளோட வழக்கு மொழியில் சொல்லுவாங்க, ஆனி மாதத்தில் கூனி கூட குடுத்தனம் போக மாட்டாங்க, வீடு மாற்ற மாட்டாங்க அப்படிம்பாங்க. ஆனிக்கு அடுத்து வரக்கூடிய ஆடி மாதத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விவசாயத்துக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் செய்யக்கூடிய மாதங்கள் ஆனியில் ப்ரிப்பரேஷன் செஞ்சு ஆடியில் விதைக்கக்கூடியது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற காலகட்டங்கள். சரி, அப்படியேற்பட்ட ஒரு மகா புண்ணியமான காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போமா. காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி ஆட்சி பெற்ற செவ்வாய் எங்கே இருக்காரு. 3ஆம் இடமான மிதுனத்தில் சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க. 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அவர் கூடயே சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது, குருவும் சுக்கிரனும் ஒரே ராசியில் இருந்தாக்க குரு சுக்கிர யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு மொழியும் உண்டு. உச்சம் பெற்ற குருவும் கூட சுக்கிரனும் இருக்கார். அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் ராசி அப்படின்றது சிம்மம். சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார். இதை தவிர அதுக்கு அடுத்ததான ராசியான 11ஆம் ராசியான கும்ப ராசியில் ராகு பகவானும் 12ஆம் இடமான காலபுருஷத்தின் 12ஆம் இடமான மீனத்தில் சனி பகவானும் இருக்கார். இப்படி ஏற்பட்ட கொண்ட காலகட்டங்களில் நம்மளுடைய பராபவ வருஷம் ஆனி மாதம் பிறக்குது. இதில் நம்ம எப்போதுமே மாத பலன்கள் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு, அப்போ விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 1 சூரியன், 2 சந்திரன், 3 செவ்வாய், 4 புதன் மற்றும் 5 சுக்கிரன். இதில் இந்த 5 கிரகங்களில் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகக்கூடிய டிரான்சிட் ஆகக்கூடியது அப்படின்றது 19/6/2026 செவ்வாய் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 5/7/2026 சுக்கிர பகவான் இருக்கிறது கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அப்போ இந்த விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். இந்த விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது சற்றேறக்குரிய 21 நாள்லேருந்து 45 நாளைக்குள்ளார ஒவ்வொரு ராசியை கடக்கக்கூடிய கிரகங்கள். சரி, அப்போ இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. 20/6/2026 46வது பட்டம் அழகிய சிங்கர் திருநக்ஷத்திரம், அதாகப்பட்டது GS சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அழகிய சிங்கர். அவர் 46வது பட்டத்துடைய திருநக்ஷத்திரம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 21/6/2026 ஆணி திருமஞ்சனம். இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்னா எங்க விசேஷம் அப்படின்னாக்க எம்பெருமான் சிவன் ருத்ரதாண்டவம் ஆடின இடமான சிதம்பரத்தில் விசேஷம். அன்னைக்கு சிதம்பரத்தில் தேரும் இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/6/2027 சனி பிரதோஷம். சனி பிரதோஷம் அப்படின்னாக்க 1000 பிரதோஷத்தை பார்த்ததுக்கு ஈக்குவல், 1000 பிரதோஷத்தை கலந்துக்கிட்டதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக பரம உன்னதமான சனி பிரதோஷம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11/7/2026 கூர்ம ஜெயந்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 28/6 சேஷ்டா நட்சத்திரம்,
அதாவது கேட்ட நட்சத்திரம் திருமஞ்சனம் பண்ணக்கூடிய கேட்ட நட்சத்திரத்துக்கு விசேஷமானது சிதம்பரத்தில் இது பண்ணக்கூடியது. அதுக்கு அடுத்தது 29/6 ஆணி மூலமும் அன்னைக்கு தான் வருது, பௌர்ணமி தினமும் அன்னைக்கு தான் வருது. இப்படி ஏற்பட்ட பரம பவித்திரமான மிக விசேஷமான நாளில் இந்த ஆணி மாதம் பிறக்குது. இந்த ஆணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத பார்ப்போமா? அன்பார்ந்த கன்னியா ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் அவருடைய சொந்த வீட்டில் மிதுனத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். 10ஆம் இடம் என்பது நமது ஜோதிட சாஸ்திரத்துப்படி ஜீவனஸ்தானம் என்று பெயர். அப்போ ஜீவனஸ்தானத்திலேயே உங்கள் ராசிநாதன் இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் உத்தியோகம் கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் படித்த படிப்பிற்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர சூரியனும் 10ஆம் இடத்தில் இருப்பதினால் அரசு வேலைகளுக்கு முயற்சி செய்கின்ற டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய எக்ஸாம் மாணவர்கள், யூபிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்கள், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எழுதக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆணி மாதத்தில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். அதே போல சிஏ, ஐசிடபிள்யூஏ, ஏசிஎஸ், சிஎம்ஏ படிக்கக்கூடிய அத்தனை கன்னியா ராசி என்பவர்களுக்கும் ராசிநாதன் புதனானவர் 10ஆம் இடத்தில் ஆதித்யனோடு சேர்ந்து இருப்பதனால் புத ஆதித்ய யோகம் பெற்றிருப்பது மிக 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 சிறப்பாக சிறப்பாக இருக்கும். இதை தவிர அஷ்டமத்தில் உண்டான செவ்வாய் 19/6/2026 அன்று அவர் வருவது 9ஆம் இடத்திற்கு வருகிறார். 9ஆம் இடத்திற்கு வருகின்ற காலகட்டங்களில் வீடு மனை வாங்கணும் நினைக்கிறவங்களுக்கு வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு ரெனோவேஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய கன்னியா ராசினர்களுக்கு ரெனோவேஷன் ஒர்க்குக்கு உண்டான பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடமான கர்க்கடகத்தில் உச்சம் பெற்ற குரு இருக்கிறார். எப்படி பைப்பை திறந்தா என்ன பிசுறு இல்லாமல் கொட்டுமோ, கேட்கிற இடத்துல பணம் கிடைக்கும். செய்கின்ற தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். சரி, இதே இடத்துல 11ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருப்பதும் மற்றும் கேது 12ஆம் இடத்தில் இருக்கின்றதும் என்ன பலன்களை தருவார் அப்படின்றத நம்மளோட கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு, அதாவது கன்னியா ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருப்பது மிகப்பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துல 12ஆம் அதிபதியோட, அதாவது சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் புதுசாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். எடுத்த காரியங்களில் நிச்சயமாக தீர்க்கமான சிந்தனை, அதுவும் ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்களில் அதீத லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா 9ஆம் அதிபதியான சுக்கிரன், அவரே 2ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல போய் உட்கார்றது அதீத லாபத்தை கொடுக்கும். தனஸ்தான அதிபதி தனகாரகனோடு சேர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய யோகம். இதன் மூலியமாக எந்த இடத்தை தொட்டாலும் உங்களுக்கு அதிகமாக பணம் வந்து கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு, அதாவது தனித்து விடப்பட்டவர்களுக்கு 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முதல் திருமணத்திற்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வழிவகுக்கும். இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தியும் ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்களே, ஆனால் சுக்கிரனுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உணர்ந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி, சுகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. செய்யக்கூடிய தொழிலில் அரசாங்கம் மூலமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், டாப் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில், அதில் பெரிய ஏற்றங்கள் இருக்கும். அதீதமான உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்து அதில் சம்பளங்கள் இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த ஆணி மாதத்தில் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால், அதாவது சூரியனும் அதாவது 12ஆம் அதிபதி 12க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தொழிலுக்காக அடிஷ்னலாக மூலதனம் போட்டு தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் என்னென்ன காலம் சில முயற்சிகளை தள்ளி வைக்கலாம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா அதற்கு என்ன எளிய பரிகாரங்கள், எந்த கோவிலுக்கு போகலாம், இல்லை ஏதாவது பொருட்கள் கொடுத்து பரிகாரங்கள் பண்ணலாமா அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க.
கன்னியாராசி என்பவர்கள் புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்ல தவிர்க்கக்கூடிய நாட்கள் 8/7/2026 மற்றும் 9/7/2026 மற்றும் 10/7/2026. இந்த 3 நாட்களுக்கும் புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் செய்கிறத தவிர்ப்பது சிறந்தது. ஏனென்றாக்க உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துல வர்றதுனால, மதிக்காரனான சந்திரன் பலம் இழக்கிறதுனால குழப்பமான மனநிலை, பதட்டமான மனநிலை இருக்கும். அப்போ நாம் குழப்பமான மனநிலை, பதட்டமான மனநிலை எடுக்கின்ற முடிவுகள் கண்டிப்பாக தவறுதலாக முடியும் என்பதால் இந்த 3 நாட்களையும் அவாய்ட் பண்ணுறது சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். சரி, இப்போ இந்த கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ இந்த 32 நாட்கள் பலன் கொடுக்கல அப்படின்னாக்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றது காரைக்கால் பக்கத்தில் இருக்கிற திருவெண்காடு. இந்த திருவெண்காடு அப்படின்னா என்ன விசேஷம் அப்படின்னாக்க நவகிரகத்தில் புத பகவானுக்கு தனி சன்னிதானம் கொண்ட ஸ்தலம். சரி, அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்க கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போன விட்டு சூரிய புஷ்கரணி, சந்திர புஷ்கரணி இருக்கும். அதுக்கு அடுத்தது புதன் புஷ்கரணி. இந்த 3 குளத்துலையும் குளிச்சுங்க, இல்லை தண்ணி பிரதட்சணம் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் புத பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை, சூரியனை கண்டா பனி எப்படி விலகுதோ விலகும். சரி சாமி, எனக்கு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் புதன்கிழமை அந்த புதனுடைய ஓரையான காலையில் 6 to 7 ஒரு 3 நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம் பண்ணுங்க. அதே போல் அந்த மாதத்தில் கடைசி வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு பச்சைப்பயிர் வாங்கி சுண்டல் பண்ணி புத பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்மளோட சொல்லுவோம், வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும் அப்படின்றது நம்மளுக்கு இந்த பழமொழி சொல்லப்பட்டதுக்கு உதாரணமாக இருக்கும். அப்போ இந்த 2 காரியங்களும் செய்யும் பொழுது வருகின்ற பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சரி, கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் 15/6/2026 16/7/2026 32 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, கன்னியா ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும். திருமணம் ஆகக்கூடிய காலம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலம். தொழிலில் அதிகமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராசிநாதன் இருக்கிறதுனால இந்த ஷேர் மார்க்கெட்டு, இந்த ட்ரேடிங், இந்த மாதிரியான விஷயங்களில் அதீதமான லாபங்கள் வரும். எழுத்துப்பணிகளில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். எழுத்துப்பணி, கவிதை, கட்டுரை இதிலெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர இந்த ஸ்டாட்டிஸ்டிஷியன்னு சொல்லுவாங்க, அதை தவிர இந்த டிராஃப்ட்ஸ்மேன்னு சொல்லுவாங்க, அதை தவிர அதாவது லைப்ரரியன்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. காகித சம்பந்தமாக, எழுத்து சம்பந்தமாக பணிகள் செய்பவங்க, கம்யூனிகேஷன் சம்பந்தமாக, அதை தவிர இசை கருவிகள் மூலியமாக நல்ல ஒரு பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருப்பினும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருப்பினும் எல்லா விஷயங்களிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் நண்பர்கள் மூலியமாகவும் நம்மளுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இந்த மாதம் 90% மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் வந்தே தீரும் அப்படின்னு இந்த சக்தி யோஜன குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.